மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்கட்சி தலைவர்களே மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்களையும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முதல்வருடைய நம்பிக்கை தீர்மானத்தில் பலர் துரதிர்ஷ்டவசமாக இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சார கூட்டமாக மாண்பை மீறி பேசிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். துரதிர்ஷ்டவசமாக இந்த மன்றத்தின் மரபை கருதி அந்த கருத்துக்களை எல்லாம் நேரமும் காலம் வரும்போது நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, ஒரு நண்பர் சொன்னார்கள், ஒற்றை தாமரை என்று சொன்னார்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 2 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து இன்று நாட்டிலே பாராளுமன்றம் மட்டுமல்ல பல மாநிலங்களிலே ஆடுகின்ற கட்சியாக இருக்கின்ற கட்சியே போய் இங்கு கால் ஊனாது என்று சொல்லுகிறீர்கள். அது பரவாயில்லை, அது தமிழக மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, நல்ல திட்டங்களுக்கு நிச்சயமாக எங்களது தண்ணீரற்ற தலைவர், உலகம் போற்றும் உத்தமர், மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் தமிழகத்தின் பால் கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக தமிழக மக்களுக்காக இந்த அரசை எப்பொழுதும் நல்ல பணிகளுக்கு நிச்சயமாக ஆதரவாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.